ஆசிரியம் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்றைய காணொளியில் நாம் பார்க்க இருப்பது காபோத உயர்தர மாணவர்களுக்குரிய ஒரு பகுதியாகும். காபோத உயர்தர வினாபத்திரத்தில் கேட்கப்படும் ஒரு வினாவுக்கான விடையை எழுதும் முறையை நாம் பார்க்க இருக்கின்றோம். இனிவரும் காலங்களிலும் ஒவ்வொரு காணொளியிலும் ஒவ்வொரு பாடல்களை நாம் பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய காணொளியில் நாம் பார்க்க இருக்கும் குகப்படல பாடலானது 46வது பாடலாகும். இப்பாடலில் இடம்பெறக்கூடிய சந்திப்பிரிப்பு, அரும்பத விளக்கம், பொருள் மற்றும் இலக்கிய வளச்சிறப்பு, அத்துடன் உவமை அணி பயன்பாடு போன்ற விடயங்களை நாம் பார்க்க இருக்கின்றோம். இதுவரை எமது தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இப்பாடலின் சந்தர்ப்பத்தை எடுத்து நோக்குமானால், அதாவது பரதனுடைய சேனை படைகளை இக்கரையிலிருந்து அக்கறைக்கு கொண்டு செல்லும் போது அந்த நாபாய்களின் தோற்ற பொலிவினை கம்பனவன் அழகாக வர்ணிக்கின்றான். நங்கையர் நடையின் அன்னம் 400 செலவின் நாவாய், கங்கையும் இடம் இலாமை இடந்தன கலந்த எங்கும், அங்கோடு இங்கு இழுத்தி ஏற்றும் அமைதியின் அமரர் வையத்து, இங்கோடு அங்கு இழுத்தி ஏற்றும் இருவினை என்னலான என்ற பாடலினூடாக எடுத்துக்காட்டார். இந்த பாடலின் பொருளை எடுத்து நோக்குமானால், நங்கையின் நடையின் என்பது மங்கையர்களின் மென்னடையும், அன்னம் 400 என்பது அன்னப்பறவைகள் வெட்கம் அடையுமாறு, அன்னம் என்பது அன்னப்பறவை, நான் என்பது வெட்கம் அடைதல், செலவின் நாவாய்கள் நீரில் செல்லுகின்ற நாவாய்கள் அல்லது படகுகள், அங்கோடு இங்கு அப்படி என்றால் அக்கறையில் உள்ளவர்களை இக்கரைக்கும், இக்கரையில் உள்ளவரை அக்கறைக்கும் கொண்டு செல்லும் முறையானது எப்படின்னு சொல்லப்படுது பாருங்க. தேவலோகத்தில் உள்ளவர்கள் இவ்வுலகத்துக்கு வருதலும், புண்ணியம் செய்தோர் தேவலோகத்துக்கு செல்லும் இருவினை, அதாவது நல்வினை தீவினை ஆகிய என கூறத்தக்கனவாக நாவாய்கள் இக்கரைக்கும் அக்கறைக்கும் சென்றன என கம்பனவன் எடுத்து காட்டுகின்றான். இவ்வாறாக இருவினைகள் என்று சொல்லத்தக்கனவாக கங்கையாற்றில் இடமில்லை என்று கூறத்தக்கனவாக நெருக்கம் கொண்டு எல்லா இடங்களிலும் மரக்கலங்கள் வந்து சேர்ந்தன என்று இப்பாடலின் பொருள் இடம்பெறுகிறது. அதாவது மங்கையர்களின் மின்னடையும் அன்னப்பறவைகள் வெட்கம் அடையுமாறு நீரில் செல்லுகின்ற மரக்கலங்கள் அக்கறையில் உள்ளவர்களை இக்கரைக்கும் இக்கரையில் உள்ளாரை அக்கறைக்குமாக இறக்கி ஏற்றுகின்ற பான்மையினால் தேவலோகமாகிய உலகினோடு இவ்வுலகில் உள்ளாரை இறக்கி ஏற்றுகின்ற புண்ணிய பாவங்களாகிய இரு வினைகள் என்று சொல்லத்தக்கனவாகிய நிகழ்வுகளை கங்கையாற்றில் இடமில்லை என்று கூறத்தக்கனவாக நெருக்கமாக மரக்கலங்கள் வந்து சேர்ந்தன என்று இலக்கிய வளச்சிறப்புடன் இப்பாடலின் பொருளை நாம் காணலாம். இதில் இடம்பெறக்கூடிய சொற்களின் பொருளை பார்த்தோமெனில், 400 என்பது வெட்கமடைதல், இலாமை என்பது இல்லாது, மிடைந்தன என்பது நெருங்கின, இழுத்தி என்பது இறக்கி, இருவினை என்பது நமக்கெல்லாம் தெரியும் நல்வினை தீவினை, நாவாய் என்பது படகுகள். இவ்வாறாக நாம் அரும்பத விளக்கத்தை காணலாம். முக்கியமாக இப்பாடலில் நாவாய்களை அன்னப்பறவைக்கு ஒப்பிடுகிறார்கள். அது மட்டுமல்ல, நாவாய்களின் செயற்பாடை தேவலோகத்துடன் ஒப்பிட்டு பேசப்படுகிறது. அந்த வகையில் இப்பாடலில் இடம்பெறக்கூடிய இலக்கிய வளச்சிறப்பினை எடுத்து நோக்குமானால், நாவாய்களின் செயற்பாட்டை அடிப்படையாக கொண்டு இது விளக்கப்படுகிறது. அதாவது நாவாய்கள் இக்கரையில் உள்ளவர்களை அக்கறைக்கும் அக்கறையில் உள்ளவர்களை இக்கரைக்கும் கொண்டு செல்லும் நிகழ்வானது தேவலோகத்தில் உள்ளவர்களை இவ்வுலகத்துக்கும் இவ்வுலகத்தில் உள்ளவர்களை தேவலோகத்துக்கும் கொண்டு செல்லும் முறைக்கு ஒப்பீடானது என்று கூறுகின்றார்கள். இது பாவ புண்ணியங்களை கடத்துகின்ற ஒரு செயற்பாடாகவும் சொல்லப்படுது. இது ஒரு இலக்கிய வள சிறப்பாக இருக்குது. அது மட்டுமல்ல, அடுத்ததாக நாவாய்கள் சென்ற விதம் பற்றி கம்பன் எடுத்து காட்டுறான். பார்த்தீங்கன்னா, கங்கை ஆற்றில் சென்ற நாவாய்கள்
அன்னப்பறவை என்பது மெதுவாக செல்லக்கூடிய அழகுமிக்க ஒரு பறவையாகும். இந்த அன்னப்பறவைகளை என்ன செய்கிறது என்றால், அந்த நாவாய்கள் சென்ற விதத்தை கண்டு வெட்கம் அடைகிறதாம். என்னை விடவும் அவைகள் மென்மையாக செல்லுகின்றன என்று வெட்கப்படுவதாக கம்பன் இலக்கிய வளச்சிறப்பாக எடுத்து காட்டுகின்றான். அதாவது அன்னப்பறவைகள் நீரில் நீந்துவது என்பது அளவிட முடியாத மிக்க அழகை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு செயற்பாடாகும். இது நமக்கெல்லாம் தெரியும். ஆனால் அழகு செயலாற்றுகையை கூட அன்னமே கங்கை ஆற்றிலே மிதக்கும் நாவாய்களை கண்டு தம்மை விட அழகின் உயர்வாக இருப்பதால் அன்னங்கள் வெட்கம் அடைகின்றன. நம்மை விட இந்த நாவாய்கள் அழகாகவும் மென்மையாகவும் செல்கின்றன, நாவாய்கள் வெட்கப்படுவதாக கூறுவதானது இந்த இடத்தில் உயர்வு நவிழ்ச்சி அணியை கம்பன் கையாண்டுள்ளதை நாம் அறியலாம். இது ஒரு இலக்கிய வள சிறப்பாகும். உங்களுக்கு கேட்கப்படும் வினாக்களுக்கு விடைகள் இவ்வாறான முறையில் அமைதல் வேண்டும். அடுத்ததாக இப்பாடலில் இடம்பெறக்கூடிய அணி பயன்பாட்டை பார்த்தோமெனில், உவமை அணி கையாளப்பட்டுள்ளது. எடுத்துக்காட்டாக, உவமானம் இரு வினைகள், உவமேயம் நாவாய்கள் இக்கரைக்கும் அக்கரைக்கும் சென்ற விதம், பொதுத்தன்மை ஏற்றி இறக்குதல். அதாவது நாவாய்கள் இக்கரைக்கும் அக்கரைக்கும் சென்ற விதத்தை அவர்கள் எப்படி ஒப்பிடுகின்றார்கள் என்றால், இரு வினைகளை கடத்தும் நாவாய்கள் என்று கூறுவதானது ஒரு உவமை அணியாக உள்ளது. நமக்கெல்லாம் தெரியும், உவமை அணி என்றால் போன்ற, புறைய, அன்ன, ஒப்ப போன்ற உவமை உறுப்புகள் இடம்பெறுதல் வேண்டும். அடுத்ததாக இன்னும் ஒரு உவமை அணி பயன்படுத்தப்பட்டுள்ளது. அதை பார்த்தீங்கன்னா, உவமானம் மங்கையர் நடை, உவமேயம் நாவாய்களின் செய்கை, பொதுத்தன்மை அழகும் மென் செல்கையும். அதாவது இங்கு நாவாய்களை மங்கையருடைய மென் நடைக்கு ஒப்பிட்டிருக்கிறார்கள். பெண்கள் எவ்வாறு மென்மையாக நடப்பார்களோ அதுபோல நாவாய்கள் நடப்பதாக சொல்லப்பட்டதானது உவமை அணியை பிரதிபலிக்கின்றது. அது மட்டுமன்றி மேல் கூறியது போன்று உயர்வு நவிழ்ச்சி அணியும் இங்கு கையாளப்பட்டுள்ளது. இந்த முறையில் உங்களுக்கு இந்த பாடலினூடாக வினாக்கள் இடம்பெறக்கூடும். நீங்கள் நாம் கூறப்பட்ட இந்த விடயங்களினூடாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஐடியாவை எடுத்துக்கொண்டு நீங்கள் விடைகளை எழுதலாம். இப்படித்தான் விடை எழுத வேண்டும் என்ற கட்டாயமில்லை. ஆகவே தொடர்ந்து எம்முடன் இணைந்திருங்கள். இனிவரும் காலங்களிலும் குகப்படலத்தில் வரக்கூடிய சிறப்புமிக்க பாடல்களை உங்களுக்கு வழங்க காத்திருக்கின்றோம். அது மட்டுமல்ல, உயர்தர தமிழ் பாடம் தொடர்பான பல்வேறு காணொளிகள் இனி நமது வலைத்தளத்தில் வர காத்திருக்கின்றது. ஆகவே தொடர்ந்து இணைந்திருங்கள், ஏனையவர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ் பகுதியில் தெரிவியுங்கள். உங்களுக்கு தேவையான பகுதிகள் இருப்பினும் அதனையும் தெரிவியுங்கள். நாங்கள் அதனை உங்களுக்கு வழங்க காத்திருக்கின்றோம். தென்னிந்திய இலக்கிய வரலாறு சம்பந்தமான முழுமையான விளக்கங்கள் எமது ஆசிரியம்.com தளத்தில் பதிவேற்றப்பட்டுள்ளது. நீங்கள் அதனை பெற்றுக்கொண்டு விடைகளை அறிந்து கொள்ளலாம். ஆகவே இதுவரை எமது காணொளிகளை பார்த்து ரசித்த உங்களுக்கு நன்றிகள். அடுத்த காணொளியில் சந்திப்போம்.